ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம ஈஸியா சப்பாத்தி மாவு எப்படி ரெடி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். நல்ல கை வலிக்க கையில போட்டு பிசைஞ்சு ரெடி பண்ண வேணாம். நம்ம கிரைண்டர் வாங்கும்போதே பார்த்தீங்கன்னா, மாவு அரைக்கிறதுக்கு ஒரு கல் தருவாங்கல்ல, அதே மாதிரி இந்த மாரி ஆட்டா நீடர் அட்டாச்மெண்ட்ஸும் கிடைக்கும். இது நீங்க அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிறணும் கிரைண்டர்ல. கிரைண்டர்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டு, நீங்க நடுவுல ஒரு நாப் இருக்கும் இல்லையா, அத போட்டு இத நல்லா லாக் பண்ணிறணும். இப்ப நான் ஒரு 1/2 கிலோ கிட்ட மாவு ஆட் பண்ண போறேன். உங்க கிரைண்டர்ல இதே மாரி மாவ நீங்க போட்டுட்டு, தேவையான அளவு சால்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு 1ஓ 2ஓ ஸ்பூன் எண்ணெய் போடணும். அவ்வளோதான். இத இப்ப போட போறேன் நானு. உப்பு போட்டுட்டு லைட்டா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி குடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிட்டு, இப்படி ஆயில் நான் ஒரு 1ஓ 2ஓ ஸ்பூன் ஆட் பண்ணுவேன். அவ்வளோதான். ஆட் பண்ணிட்டு இதுல டைமர் இருக்கிறதுனால நான் 5 மினிட்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஆக்சுவலி 2, 3 நிமிஷத்திலேயே ரெடி ஆயிரும். 5 மினிட்ஸ்ன்னு வச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா சுத்தி சாஃப்ட்டா வரும் மாவு அவ்வளோதான். இப்படி இப்படி சுத்தும்போது பார்த்தீங்கன்னா, உப்பு நல்லா மிக்ஸ் ஆயிரும் எல்லா இடத்துலயும். ஒரு 10, 20 செகண்ட் இப்படி நல்லா அது சுத்தி உப்பெல்லாம் கலந்ததுக்கு அப்புறமா, இப்ப நான் தண்ணி ஆட் பண்ண போறேன். தண்ணி அளவு பார்த்தீங்கன்னா, பொறுமையா உங்க மாவுக்கு பாதி அளவு தான் தேவைப்படும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமா போடுங்க. அப்படியே மாவு மிக்ஸ் ஆயி திரண்டு வரும். திரண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, சைடெல்லாம் ஒட்டாம, எப்ப மாவு நல்லா சுத்தி கம்ப்ளீட்டா பால் பாலா வரும். அப்படியே உருண்டு திரண்டு வரும். அப்படி வந்தோனயே தண்ணி இப்ப பார்த்தீங்கன்னா, நல்லா உருண்டு திரண்டு வருதா? இப்ப நீங்க தண்ணி இதுக்கு மேல ஆடே பண்ணக்கூடாது. நல்லா பொறுமையா சுத்தி ஒரு 2, 3 மினிட்ஸ்லயே ரெடி ஆயிடும். நான் 5 மினிட்ஸ் டைம் ஆனா வச்சிருக்கேன். இப்ப 5 மினிட்ஸ் ஆகி மாவு ரெடி ஆயிருச்சு. நல்ல சாஃப்ட்டா இருக்கும். சைட்ஸ் எல்லாம் பாருங்க, கிரைண்டரே கிளீனா இருக்கு. கொஞ்சம் கூட ஒட்டவே இல்ல. அந்த அட்டாச்மெண்ட்லயுமே பார்த்தீங்கன்னா, சுத்தமா ஒட்டாது. நீங்க கரெக்ட்டான அளவு தண்ணி மட்டும் ஊத்தணும். மாவு அப்படியே உருண்டு வரும்போதே நீங்க தண்ணி ஊத்துறத ஸ்டாப் பண்ணா போதும். நல்லா சாஃப்ட் ஆயிரும் மாவு. லேசா நீங்க எல்லாத்தையும் சேர்த்து விட்டுட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு இப்படி லைட்டா பெனஞ்சா போதும். மேல எண்ணெய் லைட்டா தடவி, இந்த மாவ ஒரு 30 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு, அதுக்கப்புறமா நீங்க சப்பாத்தி பண்ணீங்கன்னா சூப்பரா வரும். பூரி பண்ண போறீங்கன்னா, டைரக்ட்டா எடுத்து மாவ அப்படியே யூஸ் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் கிரைண்டர பார்த்தீங்கன்னா, நீங்க லேசா வைப் இருந்தாலே தொடச்சு கிளீன் பண்ணிடலாம். இல்லன்னா இந்த அட்டாச்மெண்ட்ட எடுத்து தனியா வாஷ் பண்ணிட்டு, கிரைண்டரையுமே லேசா ஸ்க்ரப் போட்டு வாஷ் பண்ணீங்கன்னா போதும். நம்ம ரெடி பண்ண மாவ வச்சு இன்னைக்கு நான் ஒரு டோஃபு ஸ்டஃப்டு பராத்தா பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் இந்த ஆட்டா நீடர் அட்டாச்மெண்ட் உங்ககிட்ட இருந்ததுன்னா, மாவு பெனஞ்சு கஷ்டப்படாதீங்க. மைதா மாவு, கோதுமை மாவு, அரிசி மாவு எதுக்குனாலும் இத நீங்க யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்திருந்தா எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.